வலுவான கூட்டணி இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய இந்த கூட்டணியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இந்த கூட்டணி மிக வலுவாக அமைந்திருக்கிறது. தோழர்களே, முதலாவது நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் அதை விட மிக ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத விட நாம் யாருக்கு வாக்களிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும், மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் இந்த நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய நாட்டிற்கு அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு எப்படி நம்மளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு நாம் சொல்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. நாம் மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் மதத்தை வைத்து மட்டும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள், மதத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது என்டிஏ கூட்டணி, இது பிஜேபி தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி. இன்னைக்கு பிஜேபி அப்படின்றது நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு அரசியல் கட்சி, எல்லா கட்சியும் போல அதுவும் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிகள் போல அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இந்தியாவில் 1925ஆம் ஆண்டு RSS அப்படின்ற ஒரு மதவாத அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மதவாத அமைப்பினுடைய ஒரு கிளை தான் இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி. மதவாதத்தை மட்டுமே வைத்து மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம். இன்னும் சொல்ல போனா RSSனுடைய ஒரு பொலிட்டிக்கல் டூல் தான் இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி. ஆகவே நம்ம எல்லா அரசியல் கட்சியை நார்மலா பார்க்கறது போல இந்த பிஜேபியை பார்க்க கூடாது. நம்ம இன்னைக்கு 2014 பிஜேபி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி, ஒரு மதவாத கட்சி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தது. 2014 வந்தது. 2014 இருந்து இப்போ வரைக்கும் 12 ஆண்டுகள்ல அந்த கட்சி இந்தியாவில் ஆட்சி அமைத்ததிலிருந்து நம்ம எல்லாரும் செய்திகளில் பார்ப்போம், இன்னும் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம், சிறுபான்மையினருக்கு எதிரான, தலித் மக்களுக்கு எதிரான, சிறுபான்மையினரை வஞ்சிக்கக்கூடிய, சிறுபான்மையினரை ஒடுக்கக்கூடிய, இப்போ கூட FCRAன்னு சொல்லி ஒன்று ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டில் கிறிஸ்தவ பள்ளிகள், கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு இருக்கு. அதன் மூலமா நம்ம மக்கள், நம்மளுடைய தலைவர்கள் கூட அதில் படித்து வந்தவங்க தான். அதுக்கு நிதி வெளிநாட்டில இருந்து வருது. ஆனால் அப்படி கிறிஸ்தவ அமைப்புகள் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நிதியை முடக்குவதற்காக இப்போ இன்னைக்கு ஆட்சியில் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வக்ஃப்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் ஒடுக்குவதற்காக. ஏன்னா அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒடுக்கினா அவர்கள் ஒடுக்கி விடலாம். அதுக்கு முன்னாடியே குடியுரிமை சட்ட திருத்த மசோதா CAA கொண்டு வந்தாங்க, இஸ்லாமியர்களை இந்தியாவில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். 2 விஷயம் தான். ஒன்று, அவங்கள விரட்டி அடிச்சிடணும். நாம இங்க அவங்கள சகோதரர்களா, தாய் பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களை ஒன்று இந்தியாவிலிருந்து விரட்டி அடிச்சிடணும், அப்படி இல்லைன்னா அவர்களை இரண்டாம் கட்ட வாக்காளர்களாக, அதாவது குடிமக்களாக கருத வேண்டும். அப்படின்னா என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் யாருக்கும் ஓட்டுரிமை இருக்கக்கூடாது. யாருக்கு? சிறுபான்மையினருக்கு. சரி, இவர்கள் சிறுபான்மையினர் மக்களுக்கு மட்டும் எதிரானவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, தலித் மக்களுக்கும் எதிரானவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு. இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது, கிட்டத்தட்ட 18% சிறுபான்மையினருக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி இந்த 12 வருஷத்துல. அப்ப இவர்கள் சிறுபான்மையினருக்கு மட்டும் எதிரானவர்களா, தலித் மக்களுக்கு மட்டும் எதிரானவர்களா என்று கேட்டா நிச்சயம் இல்லை.
அதான் கிடையாது. நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னா இவர்கள் மகாத்மா காந்தியடிகளை படுகொலை செய்து இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை நிறுவ முயற்சி செய்தார்கள். இந்து ராஷ்டிரா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம துணை முதலமைச்சர் கூட அடிக்கடி சொல்லிடுறார், சனாதனத்தை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த சனாதன மனுஸ்மிருதி, அதாவது தலித் மக்களை ஒடுக்குகின்ற, பெண்களை வஞ்சிக்கின்ற, பெண்களை மீண்டும் வீட்டுக்குள்ளேயே சிறைப்படுத்த துடிக்கின்ற அந்த சனாதனம் அப்படின்ற மனுஸ்மிருதி, பெண்கள் படிக்கக்கூடாது, சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, அதே மாதிரி பெண்கள் கணவர் இறந்துட்டா திருப்பி அதே நெருப்புல தூக்கி பெண்களை போடணும், பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த சனாதனத்தை, மனுஸ்மிருதியை வச்சு இந்தியாவை ஆட்சி செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி ஏன் இதை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. மனுஸ்மிருதியை வச்சு இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும், இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை பிஜேபி என்ற ஒரு பொலிட்டிக்கல் டூல் மூலமா இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனாலதான் பாபர் மசூதியை இடிச்சாங்க. பாபர் மசூதியை இடிச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் உண்டு பண்ணி, இஸ்லாமியர்களை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு அவர்களை ஒழித்து கட்டிட்டு என்ன பண்ணணும், இந்து ராஷ்டிராவை நிறுவனம், சனாதனத்தை கொண்டு, அந்த மனு கொள்கையை கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று துடித்த இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில தான் இன்னைக்கு என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய அஜெண்டா இதுதான். சரி, இது சிறுபான்மையினருக்கு மட்டும்தானங்க எதிரானது? இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கோம், நம்ம பெரும்பான்மையான இந்துக்களுக்கு இது எதிரானது ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள் இங்கே வேற யாருமே கிடையாது. ஏன்னு சொன்னா இவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 ஆட்சிக்கு வந்ததுமே நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. பொதுவா சொல்லுவோம், மனுஷன் வந்து மறதிக்கு சொந்தக்காரன். அது இருக்கிறனால தான் நாம திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு கூட இருக்கோம். ஆனா யாரும் மறக்க கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த நாள் முதல் என்ன கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா யாருக்காவது? டிமானிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பண மதிப்பிழப்பு. பண மதிப்பிழப்பு. திடீர்னு என்ன சொன்னாரு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, ஏன்னா நாங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களோ இல்லையோ, ஏழை எளிய மக்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். ஏன்னா அந்த டிமானிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தப்ப பேங்க் வாசல்ல, ஏடிஎம் வாசலையும் எத்தனை முதியோர்கள் இறந்து போனாங்க, எவ்வளவு மக்கள் சிரமப்பட்டாங்க, எத்தனை தொழில்கள் அதனால முடங்குச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப இது வரைக்கும் ஒரு பிட்டு பேப்பர்ல கூட நாடாளுமன்றத்துல இந்த 1000 ரூபாயை ஒழிச்சதன் மூலமா நாங்க இவ்வளவு லஞ்சத்தை ஒழிச்சிருக்கோம், கருப்பு பணத்தை ஒழிச்சிருக்கோம்னு இப்ப வரைக்கும் ஒரு பிட்டு பேப்பர்ல கூட இந்த மோடி அரசாங்கம், இந்த மோடி கவர்மெண்ட் எழுதி கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 சிறு குறு தொழில்கள் முடங்கிருச்சு. தொழில்கள் அப்படியே அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகவே இல்லை. அப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப முடங்கின இந்த தொழில்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை ஏழை எளிய மக்கள் ஜிஎஸ்டி கட்டுறோங்க. இன்னைக்கு நம்ம வாங்குற தயிர், உப்பு, புளி எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி நம்ம கட்டிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஏழை எளிய மக்களை வந்து அவர்கள் ஒடுக்கினார்களே தவிர, இன்னைக்கு யார் ஜிஎஸ்டி அதிகமா பே பண்றாங்க தெரியுமா? 64% நம்ம தான் கட்டுறோம் ஜிஎஸ்டி. யாரு? நடுத்தர ஏழை எளிய மக்கள். இன்னைக்கு பணக்காரர்களும் முதலாளிகளும் 3 to 4%, 3% தான் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அப்ப இந்த ஜிஎஸ்டி யாருக்கானது? ஒவ்வொரு வருஷமும் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பெருமையோட 18 லட்சம் கோடி வந்திருக்கு ஜிஎஸ்டின்னு பெருமைப்படுறாங்களே, அது எல்லாம் நம்மளுடைய பணம். அது எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வயிற்றுல அடிச்சு அவங்க உருவின பணம் தான் இந்த ஜிஎஸ்டி. 64% ஏழை எளிய மக்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு 25 லட்சம் கோடி வரைக்கும் யாருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 25 லட்சம் கோடி. நீங்க இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே கவனத்துல வச்சுக்கோங்க. ஏன் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது? ஏன் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு? பாரதிய ஜனதா கூட்டணியில யார் இருக்காங்க? அதிமுக. எடப்பாடி இன்னைக்கு அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு. ஆனா எடப்பாடியோ அதிமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தா நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? 25 லட்சம் கோடி வரைக்கும் இந்த 12 வருஷத்துல முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி இருக்கிற இந்த பிஜேபி ஒன்றிய அரசு, நாங்க வாங்குற தயிர், அரிசி, புளி, உப்பு, மிளகால போட்டு வரியை ஏற்றி வச்சிருக்குதே, அந்த கட்சியோட நீ ஏன் கூட்டணி வச்சன்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்பீங்களா?
கேள்வி கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர்றதுக்கு இந்த அதிமுக காரங்களுக்கோ பிஜேபி காரங்களுக்கோ எந்த தகுதியுமே, இன்னும் சொல்ல போனா அதுல கூட்டணியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா நம்மளை ஏழை எளிய நடுத்தர மக்களை வஞ்சிக்கின்ற இந்த கூட்டணி அதனாலதான் நான் சொன்னேன், சிறுபான்மையினருக்கு மட்டும் எதிரான கூட்டணி கிடையாது இது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எதுக்கு இந்துக்களை ஒன்று கூட சொல்றாங்க? கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக, கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்துக்களை ஒன்று கூடணும். மற்றபடி இந்துக்கள் என்ன பண்ணணும்? நீ சூத்திரன், நீ படிக்க கூடாது, நீ தலித்து, நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த பிஜேபியினுடைய கண்ணை உறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் ரிசர்வேஷன். ஏன் பொது உடைமை ஆக்குறாங்க? பொது உடைமையா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க. மின்சாரத்துறை, மின்சார சட்ட திருத்த மசோதா ஒவ்வொன்றையும் சட்டம் போட்டு லீகலைஸ்டு லூட்னு சொல்லுவாங்க. சட்டம் போட்டு திருடக்கூடிய இந்த கூட்டம் எல்லாத்தையுமே தனியாருக்கு தாரைவா இருக்குது. எல்லாமே மின்சாரத்துறை, இன்னைக்கு ஏன் மின்சார கட்டணம் கூடி இருக்கு? நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம்ல. மின்சார உற்பத்தி மற்றும் விநியோகம், இந்த ரெண்டையும் அப்படியே தூக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட என்ன பண்றாங்க? தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க. இன்னைக்கு மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ட்ரெயின் 100 ரயில்கள்ல இன்னைக்கு 50% ரயில்வே ஃபுல்லும் யார்கிட்ட போயிடுச்சு? அதானி கிட்ட போயிருச்சு. நம்மளுக்கு சீனியருக்கு முதியோர்களுக்கு ஒரு 50% இருந்துச்சு, அதுவும் போயிருச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கன்செஷன் கொடுப்பாங்க ரயில்வேல, அதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொன்றையும் சட்டம் போட்டு மக்களுக்கு விரோதமான சட்டத்தை இயற்றி மக்களுக்கு விரோதமாக எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசு, இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அதே மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்திலையும் குறை வைக்கல, எல்லாத்துலையுமே மக்களுக்கு விரோதம். தொழிலாளர் சட்ட தொகுப்பு இதில் என்ன பண்ணினாங்க? ஒட்டுமொத்த தொழிலாளர்களினுடைய வயிற்றுல அடிக்கிற மாதிரி, ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கிற மாதிரி தொழிலாளர் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. நம்ம நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு தோழர்கள் போராடினோம், இன்னும் போராடிட்டு இருக்கோம். ஏன்? தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சட்டம் 150 வருட காலமாக போராடி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை ஈஸியா 4 நிமிஷத்துல 44 சட்ட தொகுப்புகளை 4 தொகுப்புகளா மாத்தினாங்க. எப்போ மாத்தினாங்க? கோவிட்ல மக்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் உள்ள இருக்கும்போது பார்லிமெண்ட்டை நடத்தி மாத்தினாங்க. அதனால என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே கிடையாது. தொழிலாளர்களுக்குன்னு இருந்த சட்டங்கள் இன்னைக்கு முதலாளிகளுக்குன்னு திருத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். தொழிலாளர்களுக்கு கிடையாது அந்த சட்டம், தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா யாருக்கான சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா முதலாளிகளுக்கான சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஏதோ ஒரு வகையில நாம தொழிலாளர்களா தான் இருப்போம் நிச்சயம். அப்ப நமக்கு எதிரான சட்டம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பில்லு, விவசாய பில்லு கொண்டு வந்தாங்க. சாப்பிட்ற எல்லாருக்குமே உணர்வு இருக்கணும். சோறு சாப்பிட்ற எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கணும். கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற உணர்வு சாப்பாடு சாப்பிட்ற எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்? ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கார்பரேட் கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி மோடி அரசு ஒரு அக்ரிகல்ச்சர் பில்ல கொண்டு வந்துச்சு. ஒரு வருஷம் விவசாயிகள் டெல்லியில போறான்னா, குளிர்லையும் பனிலையும் வெயிலையும் போராடி அதை நிறுத்தி வச்சா, அதை வேற வழியா இப்ப விவசாயிகளுக்கு தெரியாம மக்களை வஞ்சிக்கிறதுக்கு வேற வழியா அந்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? பால் உற்பத்தி, தன்னிறைவு பெற்ற இந்தியா பால் உற்பத்தியில, விவசாயத்துல இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்தியன் மார்க்கெட்டை, இந்திய விவசாய சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விட்டாச்சு. நீ என்னன்னாலும் கொண்டு வந்து இங்க வச்சுக்கோ. யார் பாதிக்கப்பட போறா? நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படுறா. நம்ம விவசாயிகள் பாதிக்கப்பட்டா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கோவில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம், காசு இருந்தாலும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவை இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம்னா நிச்சயம் சந்திப்போம். சரி, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு, ஏன்னா ஒரு பெண்ணா நான் இங்க நிக்கிறத இந்த நிமிஷத்துல உங்க முன்னாடி ரொம்ப பெருமையோட சொல்றேன், பெண்களுக்கு அவ்வளவு திட்டங்கள். இது எனக்கு இது ஒரு பெண்களுடைய ஆட்சி தான், பெண்களின் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா ஆண்கள் யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னடா பெண்கள் ஆட்சியானு.
பெண்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், அம்மா, மனைவி, இவங்க எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சாலே நிச்சயமா அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையும். உங்க குடும்பம் முன்னேற்றம் அடைகிறத நீங்க விரும்ப தானே செய்வீங்க. அப்ப இது பெண்களுக்கான ஒரு ஆட்சி மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திட்டங்கள் போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. திட்டங்கள் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே திட்டங்கள் போடுவாங்க. ஆனா அந்த திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணது. ஏன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவசமா கொடுக்குறாங்கன்னு யாரும் பேசிடக்கூடாது. இப்போ 2000 இப்போ ஆட்சிக்கு வந்து 2000 அவ்வளோதான். அப்போ யாருமே என்ன சொல்லிடக்கூடாது, 1000 ரூபாய் இலவசமா கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் இலவசமா கொடுக்குறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய தன்மானத்திற்கு இழுக்குன்னு கருதின தலைவர் அவர்கள் என்ன பேர் வச்சாரு, உரிமை தொகை. இது உன்னுடைய உரிமை. தந்தை ஸ்தானத்துல நாம இந்த நேரத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு தந்தையால மட்டும்தான் இப்படி சிந்திக்க முடியும். என் பிள்ளை என்ன ஆயிடக்கூடாது, ஃப்ரீயா பணம் வாங்குது கவர்மெண்ட் கிட்ட இருந்து உணர்வு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு பேர் வச்சதுல தான் மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு தலைவர் சொன்னது மாதிரி 200 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இதுல ஜெயிச்சு மீண்டும் மு க ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி